ராஜா பேரன் செத்துட்டான்னு போடுங்களேன்டா, பேசாமையிலே கொன்னுருங்களேன். உங்களுக்கு நான் இந்த மனுஷன் மேலே உங்களுக்கு என்ன அவ்வளோ வன்மம்? பச்சையாக கலர் கலராக கவர் போட்டு அதில் பாய்சன் தான் விற்கிறான்னு தெரிஞ்சு நம்ம வாங்கி சாப்பிட்றோம். அது மேலெல்லாம் உங்களுக்கு தப்பான இதெல்லாம் வரல. இவர் ஒரு பொருளை வந்து விற்கிறாரு, அது ஒரு சத்து மாவு, எப்படி சொல்கிறது, ஒரு ஸ்நாக்ஸ்னு கூட சொல்லலாம். அதை வச்சு அவர் இன்னும் ஸ்கேம் பண்ணிட்டாரு, அது பண்ணிட்டாரு, இது பண்ணிட்டாரு. தம்மத்தோண்டு இருந்துக்குன்னு ஒன்று ஸ்கேம் பண்ணுச்சு. ஸ்கேமுன்னு வாயில் வராமல் ஸ்கேன் சொல்லிருந்துச்சு. அதெல்லாம் நம்ம விட்டுட்டோம், நாளே நாளில் மறந்துட்டோம். ஆனால் பாலிமர் ஒருத்தவங்க கிடைச்சாங்க, உயிரோடு நிற்க வச்சு பால் ஊற்றிடுவேன். நீ என்னடா திடீர்னு இவருக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னா, நான் இந்த ஜேர்னியை ஸ்டார்ட் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ அந்த மனுஷன் தான் எனக்கு மொபைல் மூலிமா குருவாக வந்தார். இதை சாப்பிட்டா தான் ஏறும் உடம்பு, இதை சாப்பிட்டா ஏறாது அப்படிலாம் ஃபீல் பண்ணேன். ஃபோர்த்துன்றா உடம்பு ஏறும், தேவையில்லாமலாம் யோசிக்காதடா, ஊசி போடணும், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நல்லா சாப்பிடு, நல்லா தூங்குடா, எல்லாமே வருண்டா, எல்லாராலையும் பண்ண முடியுண்டான்னு சொல்லிட்டு நிறைய மோட்டிவேஷன்லாம் கொடுத்துருக்காரு. அவர் மேலே என்ன உங்களுக்கு அவ்வளோ வன்மன்னு தெரியல. அவரை வச்சு விளையாண்டுக்கிறீங்க. இந்த மனுஷன் பாவண்டா. இந்த வீடியோவை பார்த்தோன்னே கஷ்டமாகி போச்சு. நமக்கு அதெல்லாம் பேசணுன்னு எதுவும் கிடையாது. பார்த்த உடனே இப்போ தான் வேலையை முடிச்சுட்டு வந்தேன், ஒரு மாதிரியாக இருக்குது பார்த்ததுலேருந்து. இந்த மனுஷன் உடஞ்சிட்டாருடா, பாவண்டா. ஒரு விஷயம் பேசுகிறீங்கன்னா ப்ரெஸ்ஸுக்கு என்ன பண்ணும் ஏது பண்ணும் நமக்கு தெரியும். அதுவும் பாலிமர் என்ன பண்ணுவாப்பலன்னு நல்லா தெரியும். ஒரு மனுஷன் நொந்து போயிருக்கானா மேலே மேலே நொந்து போகிற மாதிரியே தான் பண்ணுவீங்களா? பாவம். அவர் எப்படி சொல்கிறது, தசு புசுன்னு இங்கிலீஷில் பேசி இதை வீங்கி இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்கலாம் விளம்பரம் பண்ணலை. நான் எவ்வளோ தரம் பார்த்துருக்கேன். பல்லு வேலையாகணுமா இதை போடு, முடி முளைக்கணுமா இதை கொட்டு, தாடி வளரணுமா இதை போடு, அதெல்லாம் பண்ணான். அதிலெல்லாம் அவங்க ஆராய்ச்சி நொட்டலை. ஒரு மனுஷன் கம்பு, தேன், திணை, கருப்பட்டி இந்த மாதிரி இயற்கை சார்ந்த ஒரு உணவை விற்கிறான்னா அவன் மேலே வன்மத்தை வச்சு இடிக்கிறீங்க. இது வரைக்கும் அதை வாங்கி சாப்பிட்டு எனக்கு இந்த மாதிரி ஃபால்ட் இருக்குது, எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்கு, இதனால் எனக்கு இந்த பிரச்சனை வந்தது அப்படின்னு யாராவது ஒருத்தவங்க கம்ப்ளைண்ட் ஒரு சின்ன வீடியோ போட்டிருக்கானா, இந்த யானை கப்பலம் வாங்கி சாப்பிட்டு எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, இந்த மாதிரி பிரச்சனை வந்துக்குது அப்படின்னு ஒருத்தவன் கிடையாது. எதுவுமே கிடையாது. அவர் நினச்சிருந்தா 5 லட்சம் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காரு. 2000 3000 ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கவனுக்கே ஒரு பிராண்ட் கான்டாக்ட் பண்ணி என்னோடய பொருளை நீ விற்று கொடு, ப்ரமோட் பண்ணி கொடுன்னு கேட்குறான். இந்த மனுஷனுக்கு வந்திருக்காது. ஏன் அதை பண்ணலை? அதெல்லாம் வேணாண்டா. நேச்சுரலாக நான் அவர் என்ன சொல்கிறாரு, வாங்கியே ஆகணும்னு சொல்கிறாரா? இதெல்லாம் இருக்குது. அதே மாதிரி இதை சாப்பிட்டா நீ ராஜா பேரன் மாதிரிலாம் ஆக முடியாது, இது வந்து உங்கள் உடம்புக்கு தெம்பு தரும் அதையும் சொல்லிட்டார். எதனால் ஒரு மனுஷன் மேலே இவ்வளோ வன்மன்னு எனக்கு புரியவே இல்லை. நாங்கள் நிற்கிறோன்னா உங்கள் கூட